ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயந்தான். இது வந்து எல்லா பற்றியும் பேசுகிறோமே, இதை ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நம்ம பேச வேண்டிய விஷயம். இப்போ ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்க ஒரு செய்தி தான். நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரன்ற ஊரில் ஒரு சாராயம் குடித்து 40 பேர்கிட்ட மேலே, இப்போ இந்த கணக்குப்படி 47 பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க. இது ஏதோ எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏதோ புதுசு மாதிரி தெரியுது. ஆல்ரெடி இதை விட பெரிய பெரிய பிக்கஸ்டான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ரோடு இது வந்திருக்கு. இப்போ நடந்தது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது யார் காரணம்? இது எதுக்கு பண்ணாங்க? இது ஒரு ஆக்சிடெண்ட்டா, இல்லைன்னா இது பின்னாடி ஏதாவது ஆட்கள் இருக்காங்களா? இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்களுக்கு நான் பேச போகிறேன். அதான் இந்த வீடியோ. முடிஞ்சதும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம மற்ற வீடியோ போடுறோம், ஓகே, அது வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்காக போடுறோம், நேரம் போதுக்கு அப்புறம் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இது ரொம்பவே பேச வேண்டிய ஒரு நியூஸ். அதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இங்கே ஆரம்பிக்கணும். இப்போ வந்து தேதி வந்து இன்றைக்கி தேதி வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து 22ஆம் தேதி பார்ப்பீங்க. இந்த வீடியோ இது நடந்து 3 நாளைக்கு முன்னே 18ஆம் தேதி 19 அந்த டைமுக்குள்ளே, அந்த டேட்டுக்குள்ளே நடந்த ஒரு எல்லாரும் இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தராக போய் ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆகிறாங்க. என்னன்னு தெரில, சரி கண்ணு தெரிலன்றாங்க, ரொம்ப வயிறு வலிக்கின்றாங்க, உடம்புலாம் நடுங்குதுன்றாங்க. என்னடா இது சொன்னவங்க எல்லாருமே எல்லாம் மெயில் தான். எல்லாம் வந்து 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ரொம்ப அந்த மாதிரி வயசானவங்க போய் அட்மிட் ஆகிறாங்க. திடீர்னு கண்ணு தெரியலன்றாங்க, கண்ணு மங்களாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் என்னடா காரணம்? அப்புறம் தெரிஞ்சது தான் இந்த நியூஸ் வெளியே வருது. கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்றுருக்காங்க. அதுவும் பாக்கெட்டில், நம்ம எப்படி பாக்கெட்டில் போடுவோம்ல சாம்பார் போட்டில் மாதிரி, அந்த மாதிரி பாக்கெட்டில் சாராயத்தை விற்றுருக்காங்க. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் அந்த மாதிரி விற்றுருக்காங்க. விற்று இதை வந்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி அந்த மாதிரி டைம் இதை குடித்து இதை அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் மாதிரியோ இல்லை அது பாதிப்பு வந்துருச்சு உடம்புல. இது நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு யாரா காரணம்னு அப்படியே மெல்ல நியூஸுமே இப்போ வந்து, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய பெரிய பெரிய நியூஸ் சேனல்லே இதை போட்டிருக்காங்க. சரி, இப்போ யூடியூப் சேனல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் அது வேறு ஒரு நியூஸ் இன்றைக்கி வருதுன்னா நாளைக்கு அதோட அப்படி இல்லைன்னு இன்னொரு நியூஸ் வரும். அது நம்ப வேண்டியதாக இருக்கும். அடுத்து அன்னைக்கு ஒரு நியூஸுக்கு அது இல்லைப்பா, இது இந்த மாதிரி, அது எந்த ஒரு கிளியர் இல்லாமல் நான் வந்து முடிஞ்சளவு நான் கரெக்டாக சொல்ல பார்க்குறேன். இன்னைக்குள்ள விதிப்படி 47 பேர்கிட்ட இறந்து மட்டும் போயிருக்காங்க. சேர்ந்தாம 100 பேருக்கு மேலே, 100 பேர் மேலேயோ கீழே போயிட்ட முன்ன பின்ன இருக்கும். ஆனால் 100 பேர் கிட்ட அட்மிட் ஆகிருக்காங்க மட்டுமே. அப்போ அதில் என்னடா இருக்குது? அதில் சாராயத்தான் என்னடா இது இருக்குது? வந்து ஆளுக்கால் இப்போ நீங்கள் ஒரு காசு ஒரு காலாக வாங்கினா அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி அனுப்புகிற ஒரு இது இருக்குது ஃபேக்ட்ரியிலேயே. இங்கே வந்து நீங்கள் அப்படி இல்லை. இதில் வந்து அதிகமாக சேர்ந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மெத்தனால் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சேர்த்ததால் சைடு எஃபெக்ட் வரும். கண்டிப்பாக கண்ணுலேயும் ஏதாவது பிரச்சனை வரும். வயிறு ரொம்ப வலிக்கும், உடம்பு வந்து நடுக்கம் கொடுக்கும். இதெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ வேலையை முடிச்சுட்டு வரவங்க உடம்பு இல்லை, அதை கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டா தப்பு. அதை குடிக்கிறதே தப்பு தான். அதை வந்து பாய்சன் மாதிரி, ஸ்லோ பாய்சன் மாதிரி மெல்ல மெல்ல எடுத்துக்கிறாங்க. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, செம்மையாக வெளியே வருது. தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாகுது. இப்போ வந்துட்டு இப்போ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க சைடில் வந்து பார்க்குறாங்க. உதயநிதி, விஜய் சார், அப்புறம் வந்து அண்ணாமலை அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க. இது இங்கே கள்ளக்குறிச்சியில் மட்டும் நடக்கல, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சேலம்னு நடக்குது. தமிழ்நாட்டிலே இப்போ எல்லா நியூஸ் சேனல் கவர் பண்ணுற ஒரே நியூஸ் இந்த நியூஸ் தான். இது இது வந்து இப்போ இந்த கரணில் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நியூஸ் வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் பூம் ஆகுது. என்றைக்குமே ஒரு விஷயம் அந்த கரணில் நடக்கும்போது நல்லா பெருசு தெரியும். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த விஷயத்தை போய் பாருங்கள், அப்படியாப்பா அது அப்படி நடந்தது அப்படின்னு யாருனாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நடக்கும்போதோட பாதிப்பு இப்போ அப்படி குடித்ததுங்க அவங்க மேலே தப்பு தான். இப்போ அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க இப்போ ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. ஒரு பையன், அவங்க தங்கச்சி, அம்மா, இப்போ 2 பேருமே இதாகிட்டாங்க. இப்போ யார் அவங்கள பார்த்துப்பா? அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து இறந்து போன குடும்பத்துக்கும் நாங்கள் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குவோம். ஓகே, நீ அவங்க கஷ்டப்படுறாங்க, கொடுக்கணும், கரெக்டு தான், புரியுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க சைட்லேருந்து கொடுத்தாங்கன்னா ஒரு இழப்புக்கு 10 லட்ச ரூபான்றது நீங்கள் வந்து ஒரு நம்பராக கணக்கு பண்ணி வச்சுருக்கிறது தான் கொடுக்குறாங்க. ஓகே, இவங்க இது வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இதை மாதிரி நடக்காதுன்னு என்ன ஒரு
என்ன இது இருக்குது. சரி இது இப்போ நடந்துச்சு கொடுத்தீங்க, இது எப்படி இருக்குன்னா சரி இது இப்படி பண்ணால் காசு தருவாங்கன்ற ஒரு தாட்டு ஒரு பக்கம் வந்துடுது. இப்போ நம்ம என்னன்னாலும் சரி நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்கன்னு ஒரு இது வந்துடும் தானே, ஐயாவது ஒரு யாருதான் மைண்டில் அடிக்காமல் வந்திருக்கும், அது இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து நிறைய பொலிட்டிக்ஸராக இருக்கிற சைடில் வந்து நிறைய வந்து விசாரிச்சாங்கன்னா, இப்போ வந்து தளபதி இருக்கார் இல்லையா, தளபதி விஜய், அவர் வந்து பார்த்துருக்காரு, வந்து விசாரிச்சிருக்காரு, எல்லாரையும் பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காரு. அந்த வீடியோ வந்து இப்போ இன்ஸ்டாலையும் சரி நான் எங்கே போனாலும் அது ட்ரெண்ட், அவர் ஃபேஸ் தான் இருக்குது எனக்கு அங்கே. அதான் தெரியுது எனக்கு, என்னடா அது எல்லாத்துலேயும் கவர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியான மனுஷன் யாராக இருந்தாலும் அங்கே போய் என்ன நடக்குது அங்கே, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த சாராயத்தை வந்து இது பண்ணாங்க இல்லையா, விற்றாங்க இல்லையா, அவங்களோட வந்து சப்ளை பண்ண ஒருத்தரை பிடிச்சிட்டாங்கன்னா, மாதேஷ்ன்ற ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாங்க. அவருக்கு பின்னாடி யார் இருக்காது, இது யார் இதெல்லாம் இப்படி பண்ண சொன்னது, இது எதனால் இப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு ஒன்றா கேட்க நிறைய நியூஸ் வந்து இப்படி பூம் ஆகுது. இதை பார்த்துட்டு இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க எந்த இதில் இருக்கிறவங்களாட்டும் வந்து இப்போ அமீர் அவராக இருக்கட்டும், டைரக்டர் அமீர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி நடந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு, கமல்ஹாசன் அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பார்த்து பொங்குறாங்க, என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம யார் மேலே தப்பு சொல்கிறது, குடிக்கிறவங்க மேலே தப்பு, விற்றவங்க மேலே தப்பு இல்லைப்பா, அந்த கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. நீங்கள் எப்படி வெளியே பார்த்தாலும் யாருனாலும் ஒரு குறை இருக்கும் செய்யும். இதெல்லாம் சரிப்பட்டு வரணும்னா ஒன்றும் மாறணும், இல்லைன்னா மாற்றணும். அதுவும் இங்கே சீக்கிரம் எதுவும் ஆயிடாது. நம்ம ஊரில் எதுவுமே சீக்கிரமே நடந்துடாது, ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் நடக்குது நம்ம ஊரில் எல்லாமே. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரியாதவங்க எல்லாருக்கும் தெரிய வைங்க. 10 பேர் உயிர் இல்லைங்க, 47 பேர் இல்லை, சும்மா இல்லை. ஒரு 40 குடும்பமே இப்போ என்னடா கதி அப்படின்னு ஆயிடுச்சு. சில அனாதையாக கூட ஆகிட்டாங்க 2 பசங்க அப்படின்னு. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து இந்த பசங்களை வந்து வளர்க்கணும், அதுக்கு ஃபினான்சியலாக காசு வேணுன்றதுலாம் கொடுக்கணும். ஓகே, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பேசிகிட்டு இருக்க டைம், இதுக்கு முன்னாடி கூட டாஸ்மாக்லாம் மூடணுன்ற ஒரு போராட்டம் நடந்திருக்கும். எத்தனை டாஸ்மாக் முன்னாடி போராட்டம் நடந்திருக்கும், எத்தனை பேரை அது வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கும். இனிமேல் இது நடக்காமல் இருக்குது, என்னென்ன பண்ணணுன்றது கிளியராக இருக்கணும். அதுக்கு இனிமேல் வர போகிற பொலிட்டிக்கல் சைடாக இருக்கட்டும், மக்கள் சைடாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனஸ்ட்டாக இருக்கணும். இனிமேல் நடக்காமல் என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். ஓகே, ஆனால் இருக்கப்போ இப்படிலாம் நடந்திருக்கு, நடக்கக்கூடாதுன்ட்டு. இன்றைக்கி வந்து இப்படி நடக்கலாம், நாளைக்கு இது நடக்காதுன்னு என்ன கேரண்டி? அதுக்கு இதை மொத்தமாக நிற்கணும். இப்போ வந்து கலாச்சாரன்றது நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் சீப்பாக இல்லை, கொஞ்சம் இதாகவே கிடைக்கும். இதே வேறு ஸ்ட்ரீட்டில் எப்படி பண்ணிக்கலாம், அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வர நிறுத்திட்டாங்க. அப்படி சட்டமே இருக்குது, கொண்டு வரக்கூடாதுன்னு, எந்த ஒரு இதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு. எந்த கூடாதுன்னா சாராயம் அந்த மாதிரி எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. அதை நம்ம ஊர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இது பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆகிட்டு. முடிஞ்சளவு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூடியூபர்ஸும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியோட இருக்கட்டும், யாராவெல்லாம் இருக்கலாம், இல்லை எல்லாருக்குமே வந்து இதை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்புறேன். இந்த வீடியோ எனக்கு வியூஸ் போனாலும் பிரச்சனையே இல்லை. இந்த வீடியோ எனக்கு நம்ம பேசணும்டா அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ. நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.